வாரம் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரம் தூயாவே. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஹோலி பைபிளில் எந்த பகுதி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நியூ டெஸ்டமெண்ட், the letter from Saint Paul to the Romans. அப்போஸ்தலனான பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதம். அதில் வந்து சாப்டர் 8 verses 35 to 39, அதிகாரம் 8 இறைவசனங்கள் 35லேருந்து 39 வரைக்கும். அப்போது இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சபல் பவுல் ஆகிறதுக்கு முன்னால். அப்படின்னா நம்மளுடைய ஸ்தேவானுடைய கொலையில் நம்மளுடைய சவுல் மாற்றப்பட்ட பிறகு அவர் பவுல் ஆகிறார் இல்லைங்களா. அதில் அவர் அந்த கொலையில் அவருக்கும் அந்த தொடர்பு இருக்குது, அவருக்கும் அந்த பங்கு இருக்குது. ஆனால் எப்போ வந்து ஆண்டவராகி இயேசுவை அவர் கண்டு கொண்டு அவருடைய அன்பை துய்த்த பிறகு, புரிந்து அதை சுவைத்த பிறகு அவரால் வந்து பழைய வாழ்க்கையில் இருக்க முடியலை. அவர் புது மனிதனாக புது பிறப்பை எடுக்கிறாரு இல்லைங்களா. அப்போ அவர் வந்து ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றி மிதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியில் ரத்தம் சிந்தி தன் வாழ்வையும் கொடுக்குற அளவுக்கு அவர் விசுவாசத்தில் நிலைப்படுத்தப்படுகிறார். ஓகேங்களா. இது தூய ஆண்டவர் வாக்களித்த தூய ஆவியானவரின் செயலால் நடந்தது. இப்போ நம்ம பார்ப்போம், இந்த 35வது வசனம் என்ன சொல்லப்படுது. என்ன சொல்கிறதுனா, who then can separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுதான் பிரிக்க முடியும்? வேதனையோ நெருக்கடியோ என்னாலா, பட்டினியா, ஆடையின்மையா, சாவா, எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்னா அதில் சொல்லும்போது ட்ரபிள்ஸ், ஹார்ட்ஷிப், பெர்செக்யூஷன், பவர்ட்டி, த டேஞ்சர் ஆஃப் டெத், நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் பாருங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் கூட நம்ம சிலுவையில் ஜீசஸை சிலுவையில் அறந்தப்போ அந்த சிலுவடியில் வந்து அவருடைய சீடர்களில் வந்து பெண் சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்களில் வந்து யோவானை தவிர யாரும் ஓடி போயிட்டாங்க, பயம், கோழைகளாக இருந்தாங்க. பட் எப்போ வந்து ஆண்டவராக இயேசு வாக்களித்த தூய ஆவியானார் அந்த பெந்தகோஸ்து திருநாளில் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாருமே ரத்தம் சிந்தி சாவர அளவுக்கு விசுவாசத்தில் திடப்பட்டிருப்பாங்க. they becomes very strong to give the life for the Christ. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க விசுவாசத்தில் திடப்படுத்தப்படுறாங்க, பலப்படுத்தப்படுறாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்ல, எதுவும் நம்மளை வந்து கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம கூட இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாவது குறிப்பிட்ட வேதனையா, இடர்களா, இக்கட்டா, ட்ரிபுலேஷன், மிசரிஸ், இந்த டிஎஸ், எது நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, பலமானது, அதிலிருந்து நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த 36வது வசனத்தில் பார்ப்போம் இல்லைங்களா. as the scripture says, we are in the danger of death at all times. அப்படின்னா பொருட்டு நாங்கள் தினந்தோறும் கொல்லப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, we are treated like the sheep that are going to be slaughtered. கொல்லப்பட
நிறுத்தப்படும் ஆடுகளாய் நாங்கள் கருதப்பட்டோம் அப்படின்னா இந்த இடிநிலை பாருங்க. அந்த பலி ஆடுகளை கொண்டு போவோம், என்ன பண்ணுவாங்க, வெட்டுறதுக்காக கொண்டு போவாங்க. அந்த ஒரு நிலை தான் இந்த அப்போஸ்தலருக்கும் கிடைத்தது. அப்போது என்ன சொல்கிறாங்க, உம் பொருட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். We are in the danger of death at all times. We are treated like what? The sheep that are going to be slaughtered. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் அந்த நிலையிலும் அப்படிங்க என்ன சொல்கிறாங்க பாரு 37. No, in all this we have complete victory through the love of Christ. அந்த ஆண்டவருடைய அன்பினால் நாங்கள் இதை வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுதான் அந்த விசுவாச வாழ்வு, சாட்சிய வாழ்வுன்றது. எதுவும் நீங்கள் இப்போ கொன்னாலும் சரி, பட் வி ஆர் ப்ரீச்சிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொன்னாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாழ்வுக்கே இழந்தாலும் பரவாயில்ல, பட் வாட் வி ஆர் ப்ரீச்சிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறோன்னு அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, போய்கிட்டே இருந்தாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அப்போது இங்கே இத்தனை மத்தியிலையும் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். வி ஹாவ் கம்ப்ளீட் விக்ட்ரி ஓவர் வாட்? In all these things we have complete victory through the love of Christ. சொல்கிறார். அந்த கடவுளுடைய அன்புனால நாங்கள் இதன் மேல் வெற்றி அடைகிறோன்னு தைரியமாக சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவங்க பலப்பட்டிருக்கிறாங்க தூய ஆவியானவரால். இப்போ அடுத்த வசனத்தில் பார்ப்போம், 38வது வசனத்தில். So I am certain that there is nothing can separate us from the love of God அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே நத்திங் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றா சொல்கிறாரு பாருங்க. neither death nor life, neither the angel nor the other rulers of the heaven or powers, neither the present nor the future, neither the world above nor the world below. So in all creation there is nothing that will ever be able to separate us from the love of God which is ours through Christ Jesus our Lord. அப்போ கடவுள் அந்த அன்பு யார் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த கடவுளுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சுவைத்துக் கொள்கிறோம். ஸோ இதிலிருந்து எதுவுமே இந்த கிரியேஷனில் எது மேலே உள்ளதோ கீழே உள்ளதோ இல்லைங்களா, வாழ்வோ சாவோ, பட்டினியோ, ஆர் டேஞ்சர் ஆஃப் டெத்து, பெர்சிக்யூஷன், ட்ரிபுலேஷன், இக்கட்டு, இடைஞ்சல், எதுவுமே நம்மளை அந்த கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அந்த அன்பு, அது கடவுளுடைய அன்பானது நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைத்தது, அது நம்மளுடையது அப்படின்னு தைரியமாக தான் சொல்கிறாங்க. இதை தான் பாருங்கள், அந்த 2வது இதில் சொன்னீங்களா, ஆஸ் த ஸ்கிரிப்சர் சேஸ் தட் எவ்ரி டே வி ஆர் இன் த டேஞ்சர் ஆஃப் டெத்ன்னு சொல்கிறோங்களா, அதை மறைநூல், ஆஸ் த ஸ்கிரிப்சர் சேன்னு மறைநூல் கூறுவது, மறைநூலில் சொல்லப்பட்டதுங்கிறாரு. எந்த பகுதி? இந்த Psalm 44 அண்ட் இறைவசனம் 22, திருப்பாடுகள் 44 இறைவசனம் 22. அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறாரு. அப்படின்னா நாள் முழுவதும் நாள் முழுவதும் பொருட்டு கொல்லப்படுகிறோம், கொல்லப்பட நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் ஆடுகளாய் கருதப்பட்டோன்னு இந்த பகுதி தான் நமக்கு மறைநூலில் சொல்லப்படுது. இப்போது அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் எரித்து அவர் விண்ணகம் போகிறதுக்கு முன்னாலேயே, இதுக்கெல்லாத்துக்கும் முன்னாலேயே அந்த டிசைபிள்ஸுக்கிட்ட, அப்போஸ்தலர்கிட்ட அவர் சொல்லிடுறாரு என்னென்னா,
உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 33. யோவான் எழுதிய Gospel according to St. John, the chapter 16, the verses 33. இதில் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துணிவுடன் இருங்கள், ஏனெனில் நான் உலகின் மீது வெற்றி பெற்றேன். உலகத்தில்னாக்கா நமக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும்போது நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாகவும் நல்லா அப்படியே இதெல்லாம் இருக்க முடியாது. நமக்கு பிரச்சனைகள், நமக்கு ஏகப்பட்ட சிலுவைகள் நமக்கு முன்னால் இருக்கும், நமக்கு பின்னாலும் வரும். அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள், ட்ரிபுலேஷன், கண்ணீர், இது எல்லாமே எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்த அந்த அன்பிலிருந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. இக்கட்டோ, இடரோ, வேதனையோ, கலாபனையோ, சாவோ, வாழ்வோ எதுவுமே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்த அந்த அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் எப்படி அவங்க அடிபட்டு, மிதிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த சாவை எதிர்நோக்கி கடைசியில் ரத்தம் சிந்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாளால் வெட்டி கொண்டாங்க, தலையில் சிலுவை அரைஞ்சாங்க, தலை வெட்டி கொண்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு டார்ச்சர் டெத், ஒரு மோசமான ஒரு ரத்தம் சிந்தி சாவை எதிர்கொண்டார்கள். அப்போது ஆனாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லைனாலும் நமக்கு வந்து மனசுக்குள்ளே நிறைய வேதனைகள் வரலாம், நமக்கு எதிர்ப்பு இருக்கலாம், நம்ம சுற்றி நம்மளை வெறுப்பாங்க, நொறுக்குவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை சுவித்து பார்க்கும்போது, அவர்களுடைய அன்பை நம்ம நினைத்து பார்க்கும்போது, அவருடைய சிலுவை மரணத்தை நினைத்து பார்க்கும்போது, தியானிக்கும் பொழுது நாம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாமும் அப்போஸ்தலர்கள் போல பலப்படுவோம். நம்மளாலையும் சொல்ல முடியும், nothing can separate me from the love of God. அப்படிங்களா? அப்படி நாமளும் சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, we have to taste the love of God. அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்த்து, we have to taste and see how good the Lord is, how good the love of God அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கணும். நம்மளும் ஒரு சாட்சிய வாழணும். இப்போ வந்து ஒரு 4 லைன் பாட்டை பாடிட்டு நான் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் அகிலமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாய்.